Good evening 12th standard economics students. I hope all are happy and safe. So happy ஆருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம பேங்கிங் லெசன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். பேங்கிங்கில் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ரிசர்வ் பேங்க்ஸ் பார்த்தோம். அதில் கமர்ஷியல் பேங்க்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ், த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தட் மீன் Reserve Bank of India or Central Bank, functions of Central Bank or Reserve Bank of RBI, Reserve Bank of India. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய டைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று மானிட்டரி அத்தாரிட்டி பார்த்துட்டு நம்ம அஸ் அ ரிசர்வ் பேங்க் தான் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி பர்சனாக இருப்பாங்க. செகண்ட் ஒன்று the issue of currency, கரன்சியுடைய இஷ்யூ, கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் கரன்சி இருக்கு இல்லையா, அந்த கரன்சியெல்லாம் இஷ்யூ பண்ணுறது யாருன்னா, இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி யார் கையில் இருக்குன்னா அந்த ஆர்பிஐ கையில் தான் இருக்குது. அப்போ செகண்ட் பாயிண்ட் இஷ்யூர் ஆஃப் கரன்சி. அந்த தேர்ட் ஒன் இஸ் இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். யாராவது கமர்ஷியல் பேங்க் ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கான லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டி யார் கையில் தான் இருக்குது, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ த இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு. நம்ம ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா பேங்கர் டு த கவர்மெண்ட். ஓகே, நல்லா நோட் பண்ணுமா. பேங்கர் டு த பேங்கர் மட்டும் இல்லாமல் பேங்கர் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டு கொடுக்கறது யார் தானா, ஆர்பிஐ. அப்போ பேங்கர் டு த கவர்மெண்ட் அண்ட் பேங்கர்ஸ் பேங்க், பேங்க்குக்கெல்லாம் பேங்க். ஓகே, பேங்க்கெல்லாம் ஹெட்டு. ஓகே, இந்தியாவில் இருக்கிற ஹோல் பேங்க், கமர்ஷியல் பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் தட் மீன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க். ஓகே, ஓவர்சீஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனிட்டரி பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ இது போல் எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் ஹெட் யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ பேங்கர்ஸ் பேங்க். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஓகே, ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு தட் மீன் வார் டைம் ஆகட்டும், நேச்சுரல் கலாமிட்டி டைம் ஆகட்டும், அதுபோல் ஒரு சுச்சுவேஷன், பேங்க்குக்கு எந்த ஒரு செக்யூரிட்டிஸும் இல்லை, எந்த ஒரு அசட்ஸும் இல்லை, லிக்விடிட்டி எதுவுமே இல்லை. அப்போ ஃபைனலாக யாருக்கு தான் வந்து அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்கன்னா ஆர்பிஐ தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அதான் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். ஸோ நெக்ஸ்ட் செவன்த் ஒன்று வந்து ஆக்ட் அஸ் எ கிளியரிங் ஹவுசஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு 14 ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை மற்ற பேங்க்குக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான விதிமுறைகளை யார் கொடுப்பாங்கன்னா இந்த நம்மளுக்கு ஆர்பிஐ தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டடியன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்க்கெல்லாம் வந்து கஸ்டடியனாக இருக்கிறவர், கார்டியனாக இருக்கிறவர் யாருன்னா ஆர்பிஐ தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி, கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது, இன்ஃப்ளேஷன் இல்லாமல் டீப்ளேஷனும் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது யாருன்னா ஆர்பிஐ. இப்போ நம்ம 10th பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, managing government securities, securitiesனா அவருடைய bonds and shares. Okay, that RBI administer investment in the institution when they invest the specified minimum proportions of the total assets and liabilities in the government security. அதாவது கவர்மெண்ட் உடைய செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், பாண்ட் ஆகட்டும், பிரைவேட்டுக்கிட்டோ இல்லாட்ட பிரைவேட்டுடைய பாண்டு கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ அது வந்து செக்யூரிட்டபிளாக இருக்கும்போது அதை நிர்வகிக்கும் தன்மை, தட் மீன் மேனேஜிங் பண்ணுற பெக்கூலியர் டியூட்டி யார் பார்க்குறாருனா த ஆர்பிஐ. ஓகே, அப்போ கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதோட பாண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, ஷேர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய எத்தனை பர்சன்டேஜில் அந்தந்த ஷேரு ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்ட இருக்குது, அதை நிர்வகிக்கிற தன்மை, தட் மீன் நிர்வகிக்கிற அந்த டியூட்டி அது யார் பொறுப்பு, யார் கையில் இருக்குதுன்னா தட் மீன் ஆர்பிஐ கிட்ட இருக்குது. தட் இஸ் அ மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகே, பேமெண்ட்னாலே எக்ஸ்சேஞ்ச் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, அப்போ ரெகுலேட் பண்ணுறதும் அதை சூப்பர்விஷன் பண்ணுறதும் டாப்பிக்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிடும். ஓகே, ரெகுலேஷன் பண்ணுறது, ரெகுலேட்டர் கட்டுப்படுத்துறது, அண்ட் அதை ஓவர்சீஸ் பண்ணுறது எதுன்னா த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட். த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் நோட் பண்ணிக்கோமா, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் ஆஃப் 2007. ஓகே, பிஎஸ்எஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதை பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் gives RBI oversight at the
பவர் யார் கையில் வந்துருக்குது, அந்த ரைட்ஸ் யார் கையில் வந்தது, அதை ஓவர்சீஸ் பண்ணுறது. ஓகே, ஓவர்சைட் அத்தாரிட்டி ஃபார் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியுடைய நம்மளுடைய இந்தியாவுடைய பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட், வாட்ஸ் அ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நம்ம குட்ஸ் அங்கே அனுப்பிட்டு நம்ம அவங்க கண்ட்ரிலேருந்து மணி வாங்கணும். ஓகே, அந்த மணியை வந்து நம்ம மணியாகவும் வாங்கிக்கலாம், குட்ஸாகவும் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜப்பான் கிட்ட பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஆட்டோமொபைல்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்தோனேஷியா கிட்ட வாங்கினா அங்கேருந்து நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சவுதி அரேபியானா அங்கேருந்து நம்ம பெட்ரோல் அண்ட் ஆயில் வாங்கிக்கலாம். ஸோ இது போல் வாங்கிக்கலாம், இல்லாட்டா வந்து நம்ம மணியாகவும் வாங்கிக்கலாம். அதே வந்து அவங்க கையிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம மணி கொடுக்க வேண்டியதில் நம்மளுடைய குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நிறைய இம்போர்ட்டே பண்ணிருக்கிறோம், எக்ஸ்போர்ட்டே பண்ணலைன்னா அங்கே பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். அப்போ பேலன்ஸாக பேமெண்ட் ஆகிடும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து பேமெண்ட் பேலன்ஸ் அப்போ அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இல்லாமல், அந்த ப்ராப்ளம் இல்லாமல் அதை ஸ்மூத்தண்டாக, அதை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்மூத்தண்டாக ஆக்கிறதுக்கான வழிவகைகளையும் அதை ரெகுலேஷன் பண்ணுறதும் யாருன்னா நம்மளுக்கு ஆர்பிஐ. ஓகே, ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர். ஓகே, த செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன் த கண்ட்ரி, ஆர்பிஐ ஃபோக்கஸஸ் ஆன் த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப், எதை எப்படி பண்ணுதுன்னா அதை சேஃபாக பண்ணுது, செக்யூரபிளாக பண்ணுது அண்ட் எஃபிஷியன்ட் மேனராக பண்ணுது. எஃபிஷியன்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம். ஓகே, அது சிறப்பம்சத்தோட ஒரு பிளானிங்கோட போட்டு அதை செயல்படுத்துறது மூலிமா அது சேஃபாகவும் இருக்குது, செக்யூரபிளாகவும் இருக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒர்க்கை ஸ்மூத்தாகவும் பர்ஃபெக்டாகவும் முடிக்கிற பர்சன் யாருன்னா ஆர்பிஐ, இந்தியன் தட் மீன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அதுதான் வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் பேமெண்ட். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Developmental role. This role include the development of the quality banking system in India. Okay, quality நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப குவாலிட்டியாக ஆகுது. ஓகே, இந்தியா and ensuring make sure that the credit is available to the productive sectors, especially agriculture sector, primary sector னு சொல்லக்கூடிய agriculture sector, primary sector. Okay, after economy னா எங்க country. Okay, country. ஓகே, அப்போ கண்ட்ரியில் இருக்கிற ப்ரொடக்டிவ் செக்டார்ஸுக்கு மானிட்டரி வந்து அதை ஷியூரபிளாக போகிறதுக்கான வழிவகைகளை வந்து இது செய்யுது. ஓகே, வழிவகைகளை செய்துன போது நிறைய வந்து தட் மீன் பிரைமரி செக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பேங்கிங் லோன்ஸ் எல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. அப்போ அது ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்குக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. ஓகே, இவ்வளோ ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய கொடுக்கணும். ஆனால் ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ்னால் நம்ம ப்ரொடக்ஷன் பேஸில் எடுத்துக்கினா கூட, ப்ரொடக்ஷன் பேஸில் நம்ம ப்ரொடக்டிவ் செக்டர்னால் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று ப்ரொடக்டிவ் செக்டார்ஸு அது மூலமா நிறைய நேஷ்னல் இன்கம் வரக்கூடிய செக்டர்ஸ்னால் இந்த சர்வீஸ் செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர். அப்போ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தண்டாகவும், எங்கே ரொம்ப நீடி, இங்கே அதை தான் கவனிக்கணும், ரொம்ப நீடியாக எங்கே ரொம்ப தேவைப்படுது அந்த பர்சன்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து அவைலபிள் ஆகிறது வந்து அது யாருடைய வேலைன்னா ஆர்பிஐயோட வேலை. அது டைரெக்டாக பண்ணாது, அது எல்லா இடத்துலையும் ஆர்பிஐ வந்து நிற்காது. ஓகே, அது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். ஆர்பிஐனா சக்திகாந்த தாஸ் கவர்னர், ஆர்பிஐயோட கவர்னர் அன்னைக்கு கிளாஸில் சொன்னோம் இல்லையா, சக்திகாந்த தாஸ், அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பார். அவர் கூட இருக்கிற சப் கோஆர்டினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஃபார்மேஷன் பண்ணி அந்த கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை கண்ட்ரியில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் டிவிஷனல் பேங்க்குக்கும் அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணும்போது அதுபோல் பர்சன்ஸ்க்கு வந்து those who are needy persons get the credit facility with the minimum rate of exchange, that mean interest rateல வந்து வழிவகை கிடைக்கிறதுக்கான வழிவகையை ஆர்பிஐ செய்யுது. ஓகே, அதனால அது என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்டல் ரோப்பா கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்பவே முக்கிய பங்கு ரோல்னாங்க இதை முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே, ஸோ தட் இட் ப்ரொவைட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரமோஷனல், செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க பாருமா, இட் ப்ரொவைட்ஸ் பண்ணுது எதனா எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன் டு சப்போர்ட் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் தட் மீன் எய்ம், குறிக்கோள்களை அடையிறது, கண்ட்ரியுடைய எல்லா குறிக்கோள்களையும் அடையிறதுக்கான வழிவகைகளை எது மூலமா செய்யுது, கிரெடிட் ஃபெசிலிட்டி மூலமா செய்யுது. ஓகே, இட் ஆல்சோ இன்க்ளூட் எஸ்டாப்ளிஷிங் இன்ஸ்டிடியூஷன் designed to build the country's financial infrastructures. ஓகே, கண்ட்ரியுடைய ஃபினான்ஷியல்
ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிசைன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஃபண்டு கொடுக்கலான்னு டிசைன் பண்ணி அது கொடுக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் எக்ஸ்பேண்டிங் அக்சஸ் த affordable financial services. Affordable na very easy, okay, are getting or buying. கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பெறதா இருந்தாலும் சரி, அதாவது டெபாசிட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறதாலும் சரி, அஃபோர்டபுளாக, தட் மீன் மலிவாக, ரொம்ப ஈஸியாக வந்து வழிவகுக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ரமோட்டிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஓகே, பேசிக்லேருந்தே வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷனையும் அந்த லிட்ரஸி மூலிமா க்ரியேட் பண்ணுறதும் யாருடைய வேலைனா ஆர்பிஐ வேலை. அதனால தான் அதை டெவலப்மெண்ட் ரோலில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா, மணி சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் யார் தான் பப்ளிஷ் பண்ணுவார்னா ஆர்பிஐ அண்டு மற்ற டேட்டாங்களும். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான டேட்டாவே எங்கே தான் கிடைக்கும்? ஆர்பிஐயில் தான் கிடைக்கும். ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஆல் எசென்ஷியல் பேங்கிங் அண்ட் அதர் எக்கனாமிக் டேட்டா ஃபார்முலேட்டிங் அண்ட் கிரிட்டிக்கலி எவால்வேட்டிங், ரொம்ப திறனறிந்து செயல்படுறது, அதை எவால்வேட் பண்ணுறது, மதிப்பிடுறது. ஓகே, த எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா, எதனா எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகே, கண்ட்ரியுடைய ஃபார்முலேட்டிங், தட் மீன் எக்கனாமிக் டேட்டாலாம் வச்சு அதுக்கு அதை வந்து ஃபார்முலேட் பண்ணி அதை கிரிட்டிக்கலாக வந்து மதிப்பீடு செஞ்சு ரொம்ப திறனறிந்து, கிரிட்டிக்கல்னா இஸ் நாட் கிரிட்டிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக கிடையாது, கிரிட்டிக்கலி எவல்யூட்டினா இங்கே ரொம்ப சிறப்பாக, ஓகே, எஃபிஷியன்ட் வேல வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது. ஓகே, அது மூலிமா பண்ணும்போது எது கிடைக்குன்னா அந்த பாலிசிஸ். அப்போ இந்தியாவுடைய பாலிசிஸ் எல்லாம் ஸ்மூத் அண்டாக ரன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து அதை பக்காவாக செயல்படுத்துது. ஓகே, ஆர்பிஐ கலெக்ட்ஸ் அண்ட் கொலேட்ஸ் தட் பப்ளிஷஸ் டேட்டா ரெகுலர்லி, அதை கலெக்ட் பண்ணி அதை ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுது, பப்ளிஷ் பண்ணுது. ஓகே, டேட்டா வந்து ரெகுலர்லி. ஓகே, அதை 3 months ஒன் டைமோ 6 months ஒன் டைமோ ஆனுவலியாவோ, தட் மீன் 1 year ஃபார் இயர்லியோ அது என்ன பண்ணுது, அந்த டேட்டா வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுது, இல்லாட்டா பேங்கிங் மற்ற கமர்ஷியல் பேங்க்கும் வந்து சப்ளை பண்ணுது. ஓகே, the 14th வந்து எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். RBI represents India as a member of the International Monetary Fund, IMF. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் நம்ம ஆர்பிஐ வந்து ஒரு மெம்பராக இருக்குது. ஓகே, ஆர்பிஐ ரெப்ரசன்ட் இந்தியா ஆஸ் இந்தியாஸ் மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் இந்தியா சார்பில் யார் மெம்பராக இருக்காருன்னா ஆர்பிஐ. ஓகே, நம்மளுடைய ஆர்பிஐ. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் ஆர் அத்தரைஸ்ட் டீலர் ஆஃப் த, அது மூலமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் ஆர்பிஐயில் வந்து என்ன இருக்கிறாங்க, டீலராக இருக்காங்க. அப்போ அது மூலமா என்ன பண்ணுதுன்னா தட் மானிட்டரி, தட் மீன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மானிட்டரி சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத் அண்டாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபிஷியன்ட் வேவாகவும் செயல்படுறதுக்கு ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குதும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆர்பிஐக்கு யார் பண்ணுவார்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி அண்ட் வேர்ல்டு பேங்க் யூ ஹேவ் த ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்வின்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் வேர்ல்டு பேங்க்கில் மெம்பராக இருக்க முடியும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ், வேர்ல்டு பேங்க் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். அப்போ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் ஹோல் வேர்ல்டுக்கு, இந்தியா கிடையாது, வேர்ல்டுக்கு அது மணி சப்ளையர். ஓகே, இந்த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் சொன்னாலே, அதுபோல் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் தேவையான டைமில் ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, கோடிக்கணக்கில் குரோர் கணக்கில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா நம்மளுடைய இந்தியன் தட் மீன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, நம்ம கண்ட்ரியுடைய தட் மீன் வேர்ல்டுடைய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அதுதான் வேர்ல்டில் உள்ள எல்லா ரிசர்வ் பேங்க்குக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். இப்போ நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறேன், அதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான், அங்கே ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கும். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ சென்ட்ரல் பேங்க், அந்த கண்ட்ரியுடைய முக்கிய வங்கி, மைய வங்கின்னு சொல்லுவாங்க, மைய வங்கி. அப்போ இந்தியாவுக்கும் ரிசர்வ் பேங்க்கு, பாகிஸ்தானுக்கும் ரிசர்வ் பேங்க்கு, யூஎஸ்ஏக்கும் ரிசர்வ் பேங்க்கு, சைனாவுக்கும் ரிசர்வ் பேங்க்கு, எல்லா ரிசர்வ் பேங்க்குக்கும் யார் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாருன்னா இந்த தட் மீன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லா பேங்க்குக்கும் மதர் பேங்க் ஏன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, எல்லா ஆர்பிஐக்கும் மதர் பேங்க், மதர் யாருன்னா த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அப்போ அதுக்கும் யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்குன்னா த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அப்போ அவங்க தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ அதன் முறையில் வந்து அது வந்து எல்லா இந்தியாவில் இருக்கிற
இருக்கிற எல்லா மெம்பர் எல்லா பேங்க்கும் யாரில் எதில் டீலராக இருப்பாங்கன்னா ஆர்பிஐயில் டீலராக இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோல்மா. நெக்ஸ்ட் பாருமா 15th பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம். ஓகே, ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம் அதாவது பேங்க்குடைய குறை தீர்ப்பாயம் சொல்லுவாங்க, குறைகளை தீர்த்து வைக்கிறது. ஓகே, தட் மீன் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம். The RBI introduces the banking ombudsman scheme in 1995. 1 marksல கேட்பாங்கம்மா. 1995 தான் வந்து குறை தீர்ப்பாயம்ன்ற ஒரு துறையை வந்து ஏற்படுத்தினாங்க. எப்போனா 1995. Under this scheme, the complainants and the can file their complaints. கம்ப்ளைனன்ட்ஸ்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட்னா குறைகளை சொல்கிறவங்க வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகே, இன் எனி ஃபார்ம், எந்த ஒரு ஃபார்ம்லையும் இன்க்ளூடிங் ஆன்லைன் மூலமாவோ அண்ட் கேன் ஆல்சோ அப்பீல் டு த ஓம்பட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் அதர் டிசிஷன் ஆஃப் த பேங்க். அதாவது பேங்க் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனையும், எந்த ஒரு அவார்டு கிரியேஷனையும், எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் குறை தீர்ப்பாயம் மூலயமா, ஓம்பட்ஸ்மன் ஸ்கீம் மூலயமா, அதாவது பேங்க் பண்ணுறது எல்லாமே சரியாயிடாது. அப்போ அதுவும் ஒரு சில தவறுகள் செய்யும். அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறவங்க யார் வேணால் சுட்டி காட்டலாம். இண்டிவிஜுவல் பர்சனும் சுட்டி காட்டலாம். ஆன்லைன் மூலயமாவோ இல்லாட்டா டேரெக்டாக நோட்ஸ் தட் மீன் கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் பண்ணனா அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஆர்பிஐ இருக்குது. ஆர்பிஐனா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்துது. ஓம்பட்ஸ்மன் ஸ்கீம்னு ஒன்று ஏற்படுத்திருக்கு. அந்த ஸ்கீம் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த குறைகளெல்லாம் வந்து அதை ஸ்மூத்தண்டாக வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து நீக்கிடுவாங்க. தட் மீன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைகளை வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் ஸ்கீம். ஓகே, இந்த 16th பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, to measure the performance of banks against codes and standards based on the established global practices, RBI has set up the banking codes and standard board of India. Okay, அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கோடு இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல் நம்ம அதை பேஸ் பண்ணி இந்தியா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. தட் மீன் ஆர்பிஐ உருவாக்கியிருக்கு. அது என்னென்னா பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இதனுடைய வேலை என்னென்னா பர்ஃபார்மன்ஸஸ். ஓகே, பேங்க்குடைய எல்லா பர்ஃபார்மன்ஸஸையும் பேஸ் பண்ணி அது ஒரு ஸ்டாண்டர்ட் வகிக்கும். ஓகே, எல்லா பேங்க்கும் எந்தெந்த ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கோடு கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு நம்பரில் யார் இருக்காங்க, செகண்ட் நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு, செகண்ட் பர்ஃபார்மன்ஸில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட். ஓகே, அந்த ரிசர்வ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ கிரெடிட் ஃபெசிலிட்டி அவங்க வழங்கியிருக்காங்க, எவ்வளோ டைம் டெபாசிட்ஸு, டிமாண்ட் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, டைம் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, அது மூலயமா எவ்வளோ கிளவர்னஸ்ஸாகவும் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் டைமில் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டீப்ளேஷன் டைமில் எப்படி வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் டைமில் வந்து அவங்கக்கிட்டே மணி இல்லாத சுச்சுவேஷன்ஸில் கிளவராக இது பண்ணி எப்படி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு கோடெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பேமெண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, த பேங்கிங் கோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து எல்லா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிலையும் இது இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதை பண்ணும்போது எல்லோரும் வந்து ஒரு 100 பேங்க் இருக்குன்னா 100 பேங்க்கில் 100th பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து நம்ம 50th பொசிஷன் போகணும், ஒரு 50th இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த கிரெடிட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு வந்து இது வழிவகுக்கிறது. ஓகே, ஸோ இதான் வந்து ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம 16 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 16 பாயிண்ட்ஸையும் பாருங்கள், தரவாக பாருங்கள். டெஃபினட்டாக எந்த ஒரு கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 2 கொஸ்டினும் அது நாட் ஓன்லி இந்த சப்ஜெக்ட் மேனருக்காக மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுடைய அந்த பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப வேல்யூடாகவும் இருக்குது. நாமளும் எப்படி வந்து தட் மீன் பணம் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் எப்படி வந்து நம்ம இருக்கிற பணத்தை வந்து எப்படி வந்து ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும், நீடி டைமில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப நிறைய எக்ஸஸாக பணம் இருக்கும்போது அதை எப்படி வந்து சேவ் பண்ணுன்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க், அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் நம்மளுக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு என்டர்பிரனராக இருக்கும்போது என்னென்ன வந்து நம்ம செய்யலாம், என்னென்ன வந்து அவாய்ட் பண்ணலான்றதுக்கு இதெல்லாம் ஒரு பேசிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
டுடே கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். we will meet on the next class. Okay, thank you.